நம்ம எப்படி சாப்பிடணும், சாப்பிடக்கூடிய பொருளை எப்படி ஜீரணம் பண்ணணும், அது எப்படி சளியாக மாறாம நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு கத்துக்கிட்டாலே போதும். எல்லா விதமான சளி பிரச்சனைக்கும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்வு கொண்டு வந்துடலாம். அதனால இந்த பதிவுல ஒரு மூலிகையை எப்படி நான் முற்றிலுமான உணவாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற தகவல் தான் பார்க்க போறோம். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சளி தொந்தரவு அப்படின்றது வாழ்நாள் முழுக்க இருக்காது. கோல்டு ப்ராப்ளமுக்கான ஒரு ஹெர்பல் மெடிசன் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சில பேருக்கு வெயில் அடித்தாலும் சளி தான், மழை பெஞ்சாலும் சளி தான். சளின்னு வருடத்தை 360 நாளும் சளியாக தான் இருக்கும். அப்போ நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும், வெயில் அடிக்கும்போது எவ்வளோ தாகம் நமக்கு ஏற்படுது, எவ்வளோ பசி ஏற்படுது. அப்போ ஒருவருக்கு இந்த வெயிலில் கூட சளி வருதுன்னா உடம்புல எந்த அளவு அந்த சளி கழிவுகள் ரத்தத்தில்